கலைஞர்னா அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த கஷ்டம் யாரும் படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் எல்லாத்தையும் சமமாக பண்ணி அன்பாக இருந்து யாருக்கு எந்த கஷ்டம்னு உடனே செய்வார். அவர் காதுக்கு போயிட்டுனா அடுத்த நிமிஷமே அவர் கூப்பிட்டு எல்லாம் என்ன உதவி வேணும் அப்படி செஞ்சுட்டு இருந்தாரு. பல பேருக்கு இங்கே சாப்பாடு போட்டு இங்கே இதுக்காகவே சாப்பாடே போட்டு கஷ்டப்படுற கலைஞர் சாப்பாடு ரெகுலராக போட்டுருந்தாரு. கேப்டன் இழப்பு ரொம்ப கஷ்டங்க எல்லாத்துக்கும். எங்கள் நடிகர்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. அவர் இப்படி சீக்கிரம் இறப்பான்னு யாரும் நம்பலை. அவர் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம்தாங்க. மரியாதை படம் பண்ணேன். அவர் கூட மரியாதை படம் பண்ணியிருக்கேன். மரியாதை படத்தில் இதே சாப்பாடு பிரச்சனை. மத்தியானத்தில் சாப்பாடு சாப்பிடும்போது என்னன்னா ஒரு சில பேர் சாப்பாடு பத்தல. உடனே கேப்டன் பார்த்தாரு, ஏன் வெயிட் பண்ணுங்க சாப்பாடு கொடுக்கலன்னொடனே அது ஜூனியர் அந்த ஊருக்காரவங்க உடனே நிப்பாட்டார். ஷார்ட் எடுக்காம அவனை இன்சார்ஜ் கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் சாப்பாடு ஒன்று ரெடி பண்ணி திருப்பி எல்லாத்தையும் சாப்பாடு போட்டு அது மாதிரி ஷூட்டிங் எடுத்தோம் மரியாதை படத்தில். ஒரு அற்புதமான ஒரு கலைஞர், நல்ல மனிதர், நல்ல தலைவர். அவர் இழப்பு நமக்கு ரொம்ப இழப்பு தாங்க. இது ஈடு செய்ய முடியாது. அவர் இடத்த யாரும் நிரப்ப முடியாது. எங்கள் நடிகர் சங்கத்தையும் கடனை மீட்டெடுத்து அதுலேயும் நிறைய பணத்தை போட்டு நடிகர்களுக்கு நலிவறிஞ்ச கலைஞர்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு. நடிகர்களுக்கு மட்டும் டைரக்டர், அசோசியேட், டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சார். அவர் இழப்பு பெரிய இழப்பு தாங்க. இது ஈடு செய்ய முடியாதுங்க. இது என்னுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாத நாள். என் உயிர் எடுத்துக்கிட்டே என் தலைவர் உயிருக்கு வந்துருக்கலாம். கடவுளே என் உடல்ல எந்த பொருளும் வேணும்னாலும் தரேன்னு சொன்னே. கடவுளே ஐயோ 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 என் தலைவரே, நான் இது உண்மையா இருக்க கூடாதான்னு நினைச்சேன். கடவுளை வீட்டுல இருக்கும் போது கடவுளை வேணுனே. கடவுள் இல்ல, கடவுள் இல்லவே இல்லை. ஒரே கடவுள் கேப்டன் மட்டும்தான். என்னால முடியல. நான் இப்பயே செத்துட்டாலும் பரவாயில்ல. என்னால முடியல, என்ன முடியவே இல்லை. ஐயோ ஐயோ, ஒரு மனித கடவுள்னு இருந்தாருப்பா. கடவுளே நீ ஏன்பா இப்படி பண்ண? கடவுளே என் தலையோட கூட்டின்னு போன, என்ன கூட்டின்னு போக வேண்டியதானே? நான் இருந்து யாருக்கு லாபம்? என் தலைவர் இருந்தா எல்லாருக்குமே நல்லா இருந்திருக்கவே. ஐயோ 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 அம்மா ஐயோ ஐயோ. என்ன நான் இதே எம்ஜிஆர் நகரில் தானே இருக்கேன். 136 வந்துட்டானே. ஐயோ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.